பிரைஸ் லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 77 தரம் என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம மன்னிப்பு குறித்து தாங்க பார்க்க போகிறோம். மன்னிப்பு அப்படின்னா, நமக்கு விரோதமாக ஒருத்தவங்க குற்றம் செய்யும்போது நம்மளால் மன்னிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது நம்மளால் எந்த ஒரு காரியத்தையும் அடுத்தது நமக்கு கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது. நம்ம சமாதானத்தை இழந்தவர்களை போல் தவிப்போம். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் நமக்கு சமாதானம் வரும். இது ஒரு டைப் ஆஃப் பீப்புள். இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, செத்தாலும் சரி அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன், அவனை போய் நான் மன்னிக்கிறதா அப்படின்னு சொல்லி நான் போய் மன்னிப்பு எவ்வளோ பெரிய ஆள், நான் போய் மன்னிப்பு கேட்டுறேன் அவங்கக்கிட்ட, அவன் தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள் நினைப்பாங்க. பிரியமானவர்களே, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வேதத்தில் இருக்கிற எக்ஸாம்பிளே உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது இன்னும் உங்களுக்கு புரியறதுக்கு எளிமையாக இருக்கும். ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா தன்னுடைய கொடுக்கல் வாங்கல் கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். அப்போது பார்த்து கொண்டு இருக்கும்போது அதில் 15,000 கடன் வாங்கின ஒரு நபர் இருந்தார். அவனை கூட்டிகிட்டு ராஜா முன்னாடி நிறுத்தினது. ராஜா பார்த்தாரு, என்னப்பா 15,000 நீ கடன் வாங்கியிருக்க, இன்னும் நீ தரவே இல்லை, திருப்பி தரவே இல்லை, உன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் வித்தாவது நீ எனக்கு தந்து எனக்கு செட்டில் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த நபர் அவர் ராஜா காலை விழுந்து, எப்படியாவது நான் எப்படியாவது நான் இந்த கடனை அடைச்சிட்றேன், என்னை மன்னிச்சிருங்க, எப்படியாவது இந்த கடனை அடைச்சிட்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பார். அப்போ ராஜா இவரை பார்த்ததும் கொஞ்சம் கஷ்டமாக இதாகி மனதிறங்கி, சரிப்பா, ஓகேப்பா, நீ இருந்துரி, உனக்கு நான் கடனை மன்னிச்சிட்டேன், உன்னையும் நான் விடுதலை பண்ணிட்டேன், நீ போ அப்படின்னு சொல்லுவார். உடனே இவர் ரொம்ப சந்தோஷமாக நடந்து போயிட்டுருப்பார். அப்போது யாரோடைய கடனை ராஜா மன்னித்தாரோ அந்த நபர் நடந்து போகும்போது அந்த நபரிடம் 100 வெள்ளி காசு இன்னொரு நபர் கடன் பெற்றிருப்பார். அந்த நபர் எதிரே வருவார். வந்த உடனே இந்த நபர் அவர்கிட்ட கழுத்தை நெரிச்சு, என்கிட்ட 100 வெள்ளி காசு பணம் வாங்கினால, கொடுத்தியா? நீ கொடு, இப்போவே கொடு, இப்போவே நீ எனக்கு தரணும், இப்போவே நீ எல்லாத்தையும் செட்டில் பண்ணும் அப்படின்வார். உடனே அந்த நபர் காலில் விழுந்து, ஐயா, என்கிட்ட இப்போதைக்கு இல்லை, நான் கண்டிப்பாக செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவார். அப்போது அந்த நபர், ஐயோ அதெல்லாம் முடியாது, உனக்கெல்லாம் மனதிறங்கலாம் முடியாது, நீ கண்டிப்பாக நீ கட்டி தான் ஆகணும், நீ செட்டில் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை காவலில் போடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். இந்த செய்தியை கேள்விப்பட்டு அவனுடைய உடன் ஊழியக்காரர் நேராக ராஜாட்ட போய் சொல்வார். ராஜா, நீங்கள் ஒரு 15,000 ரூபாய் கடன் பெற்றவனை மன்னிச்சிங்களா ராஜா? ஆனால் இன்றைக்கி அவர்கிட்ட 100 வெள்ளிக்காசு கடன் பெற்றவரை அவர் மன்னிக்கலை, அவரை தூக்கி காவலில் போட்டாங்க ராஜான்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. அப்படியா செஞ்சான்னு சொல்லிட்டு நேராக போய் அவனை கூட்டிகிட்டு வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வர வச்சு, நீ அப்படி பண்ண, உனக்கு நான் மன்னிச்சல்ல, நீ ஏன் அவனை மன்னிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, நீ என் கடனை அடைக்கிற வரைக்கும் நீ காவலில் இருப்ப அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டுருவார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் என்ன நமக்கு சொல்கிறாருன்னா, அவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். புரியுதாங்க? அவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். பிரியமானவர்களே, நம்முடைய தப்பிதங்கள் மன்னிக்கப்பட வேண்டும்னா நம்ம மற்றவர்களை மன்னிக்கணும். அந்த மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். அது முடியலையா, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் விரும்புகிறேன் சிஸ்டர், ஆனால் எனக்கு போய் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்க எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உதவி செய்வார். நீங்கள் மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்கள்ல, அந்த மனசு உங்கள் இருதயத்தில் தோன்றுதில்ல, ஆண்டவர் உங்களுக்கு அது வழிவாசல் ஏற்படுத்துவார்.
பிரியமானவர்களே, நம்ம மற்றவர்களை மன்னிக்கும் போது நம்மக்கிட்ட என்ன தங்கியிருக்கும்? சமாதானம், இருதயத்தில் சமாதானம் தங்கியிருக்கும். ஒற்றுக்கொள்கிறீர்களா? இன்றைக்கும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, என்னோடு இன்றைக்கு இந்த யூடியூப் மூலம் இணைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. நான் மன்னிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் மன்னிக்க முடியல என்று அப்பா கலங்கி நிற்கிற அப்பா மகன் மகள்களுக்கு என் தேவன் தாமே நீரே துணை செய்வீராக. ஆண்டவரே, அவர்கள் மற்றவர்களை மன்னிக்கிற அப்போ அந்த மனப்பக்குவத்தை அவங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அந்த மனதை கொடுங்க ஆண்டவரே. மற்றவர்கள் மீது மனதுருக கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஒரு சமாதானம், மற்றவர்களை மன்னிக்கிறதை நிமித்தம் அவர்கள் செய்த எல்லா தப்பிதங்களும் மன்னிக்கப்படட்டும் அப்பா. ஒரு சமாதானம் அவர்கள் இருதயத்தில் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே, நீரே ஆளுகை செய்வீராக. மற்றவர்களை மன்னிக்கிறது நிமித்தம் அவர்கள் இருதயத்தில் ஒரு சமாதானம் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அப்பா நீங்கள் தான் ஆண்டவரை உதவி செய்யணும், சமாதானத்தை தரணும், மன்னிக்க கிருபை பாராட்டணும் ஆண்டவரே. இவர்களெல்லாம் அப்பா எந்தெந்த நபர் பெயர்களை இவர்கள் மன்னிக்கணும்னு சொல்கிறார்களோ அந்த நபர்களோடு கூட சமாதானமாக நீர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you all. Stay blessed.